தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி தொடங்க போவதாக ஒரு பரபரப்பான செய்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசு பொருளாக இருந்து வருகிறது. அவர் கட்சி தொடங்கினால் அவருக்கு ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிக்க போவதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அவர் கட்சி தொடங்கினால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எவ்வாறு வெற்றி பெற முடியும், அவருக்கான எதிர்காலம் எப்படி இருக்கின்றது, ஒருவேளை அவருக்கு பாஜக ஆதரவு தருமா, பாஜகவிற்கு பி டீமா செயல்படுவாரா அண்ணாமலை? பரவாயில்ல, ஒரே கேள்விக்குள்ளே ஒரு 4-5 கேள்வி சின்ன சின்ன கேள்வியும் சேர்த்து கேட்டிருக்கீங்க. இப்போ பார்ப்போம். தமிழக அரசியலில் அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் எப்போ பிரபலம் ஆச்சுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற ஒரு பேச்சு நடந்தபோது, அதாவது கடந்த தேர்தலுக்கு முன்னாடின்னு வச்சுப்போமே, அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்ததுக்கப்புறமே யாரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அண்ணாமலை. அவருடைய சர்வீஸ் காலத்தில் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காரு, தைரியமாக செயல்பட்டுருக்காரு, ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காருங்கிற அடிப்படையில் அப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதுமுகத்தை போட்டால் நல்லா இருக்கும்னு வரும்போது அவரை கூப்பிட்டு அந்த பதவியை கொடுக்குறாங்க. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று அவங்க ஆட்சியை பிடிச்ச பிறகு இந்த எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலைகள்னு இருக்குல்ல, அதிமுகவை பொறுத்தவரை அதை அந்த அளவுக்கு அவங்களால பெருசாக பண்ண முடியல. அந்த காலகட்டத்தில் பிஜேபியோட தலைவராக அண்ணாமலை வரும்போது திமுகவுக்கு எதிரான அரசியலுங்கிறது அண்ணாமலையால் ரொம்ப அற்புதமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை இங்கே திமுகவை எதிர்த்து செய்த அரசியலுங்கிறது அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு மீடியாக்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் அது அப்படியே ஓட்டாக மாறுமா மாறாதாங்கிறது நம்ம இன்னொரு இடத்துல ரொம்ப யோசிக்கணும். 2026 தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை அது ரொம்ப பின்னுக்கு தள்ளிடுச்சு. ஏன்னா அதற்கு முன்னால் அவர் திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணாரோ அதே அளவுக்கு அதிமுகவை விமர்சனம் பண்ணார். அதிமுக தலைவராக இருந்த ஜெயலலிதாவையும் அவர் விமர்சனம் பண்ணிட்டார். அப்போ பிஜேபியோட கூட்டணி வரணுங்கும்போது இப்போ பிஜேபிக்கு வேறு வழி இல்லை, அண்ணாமலையை பலி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அவர் ஒதுக்கி உட்கார வச்சுட்டாங்க, சீட்டும் கொடுக்கல, பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அவர் ஒதுக்கி உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு மத்திய அரசில் ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்களா, இல்லை ராஜ்யசபா எம்பி கொடுத்து அமைச்சராக்குவாங்களா, தேசிய அளவில் ஏதாவது கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தும் கொடுக்கப்படவில்லை. இது அவரை ஓரங்கட்டுவதற்காக பண்ண வேலையா, இல்லை ஒரு வேலை இவர் தனியாக கட்சி தொடங்கட்டும், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசுகிறாரு, அவருடைய அரசியல் எப்படி இருக்குங்கிறத பொதுமக்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அதாவது கவனம் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதனால் அவர் பிஜேபியிலே இருந்து அரசியல் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அவர் தனியாக அரசியல் பண்ணட்டும், நாம் பின்னாடி இருந்து அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட பிஜேபி நினச்சிருக்கலாம். அப்போ பிஜேபியோட ஆதரவோடு அவர் அரசியல் பண்ணலாம். பிஜேபியோட நேரடி ரெப்ரசன்டேட்டிவாக அவர் இங்கே அரசியல் பண்ணார்னா என்ன தான் பண்ணால் கூட சொல்லுவாங்கள்ல, ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாதும்பாங்கள்ல, அது மாதிரி பிஜேபி சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் அது பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அண்ணாமலை தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ரஜினிகாந்த் ஒருவேளை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால், நான் சொல்கிறது எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் நாளேடுகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்திருக்கக்கூடிய செய்தி அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை ரஜினியோட ரசிகர், ரஜினிக்கும் அண்ணாமலை ஒரு செல்ல பிள்ளை. விஜய் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சரும் ஆன பிறகு அப்போ ரஜினிக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய செல்வாக்கும் அரசியலில் நிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உடல் ஒத்துக்காட்டி கூட காலம் கடந்தாலும் கூட யாராவது ஒருத்தங்களை நம்ம உருவாக்கலாம், நம்மளுடைய கட்சியோட தொண்டர்களுக்கு இன்னொரு பக்கம் வழிகாட்டுவதற்கு ஒரு புகலிடத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட அவர் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், நேரடியாக கூட ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் என்ன செய்தாலும் இதற்கு பின்னாடி இருந்து அவர்களை முழுமையாக இயக்குவது அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி தாங்கிறத எப்போதும் நம்ம தெளிவான பார்வையோடு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அண்ணாமலையாளுங்க அரசியல் இங்கே இல்லை, எங்கேயுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது என்ன ஆகும்னு அவருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சி மேலே உள்ளவர்களுக்கும் தெரியும். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவுன்னு ஒன்று இருக்கிறதுனாலையும் 10 வருடத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனாலும் அண்ணாமலை இங்கே ஒரு அற்புதமான அரசியலை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா மோடிங்கிற பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பாக அண்ணாமலை இருந்தார். இந்த அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 ஒரு எலெக்ஷன் நடந்தது இல்லையா, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. அந்த முதலமைச்சராகி அடுத்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நடக்கிற அந்த ஆட்சி இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஆட்சி, பொதுமக்களால் வெறுப்பை அதிகமாக சம்பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தது. அப்போ
ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு வலிமையோடு இருந்ததுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே நம்ம சுப்பிரமணிய சாமி தான் அரசியல் பண்ணுறாரு. ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுகிறதுக்கே பயம். அதாவது அந்த அட்ராசிட்டிலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லார் மேலேயும் கேஸ் போடுவாங்க, யாரை நினச்சாலும் தூக்கி உள்ளார வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை எதிர்த்து தைரியமாக அரசியல் பண்ணுறது யாருன்னு கேட்கும்போது சுப்பிரமணிய சாமி தான் பண்ணுறாரு. சுப்பிரமணிய சாமி தான் தமிழக நல்லாட்சி இயக்கம், தமிழக நல்லாட்சி குழுங்கிற பேரில் சுப்பிரமணிய சாமி தான் அதை வந்து முன்னிலைப்படுறாரு. சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவை எதிர்த்து கடுமையாக எந்த அளவுக்கு அரசியலை முன்னெடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுக்கிறாரு. ஆர்ப்பாட்டம், போராட்டம், அறிக்கை, ப்ரெஸ் மீட்டுன்னு கண்ணவனு கொடுத்து கலக்கிறாரு. இது எல்லாமே என்னாச்சுன்னா ஜெயலலிதாவோட ஜெயலலிதாவோட எதிர்ப்புன்னு ரொம்ப அழகாக அதை கட்டமைக்க பிறகு இதை யார் அடுத்த தேர்தலில் அறுவடை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க திமுகவால் தானே அறுவடை பண்ண முடிஞ்சுது. அதே போல் இதன் பிறகு ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழகத்தில் ஒரு இயக்கம் உருவாகி அவங்க யாரை எதிர்த்து இப்போ அரசியல் பண்ணுவாங்க? நிச்சயமாக விஜய் எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும். அப்படி விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி, அந்த அறுவடை இருக்குல்ல, இந்த அறுவடை பண்ணக்கூடியதோட கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைய காலகட்டம் வரை என்னை பொறுத்தவரை அண்ணாமலை இன்னொரு சுப்பிரமணிய சாமியாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல.